அப்போ இந்த இடத்தில் காளை மாட்டின் உடற்பகுதி இருந்த இடத்தில் ஜோதி ரூபமாக இறைவன் தரிசனம் தந்து பாண்டவர்களுக்கு பாவம் சாபம் தீர்வதற்காக விமோச்சனம் அளித்த இடம் அப்படின்னு சொல்கிறது உண்டுங்க. அந்த இடம்தான் இன்றைக்கு ஜோதிர்லிங்கமாக இருக்கு. இதையே சிவபுராணம் என்ன சொல்லும் அப்படின்னா, ஸ்ரீமன் நாராயணின் அவதாரமான நர நாராயணர்களின் விருப்பத்தின் பேரில் அவர்களின் வேண்டுகோளுக்கு ஏற்ப இறைவன் இந்த கேதார்நாத் சிவலிங்கத்திலேயே இறைவன் உறைவதாகவும் இன்றைக்கும் தினமும் நரநாராயணர்கள் வந்து கேதார்நாத் சிவனை வணங்குவதாக ஐதீகம் அப்படின்னு சிவபுராணம் சொல்லுது. பாருங்களேன், இன்றைக்கும் நரநாராயணர்கள் வந்து வணங்குறாங்க அப்படின்னா எவ்வளவு விசேஷமான ஜோதிர்லிங்கம் இல்லையா? இறைவன் ஜோதிர் ரூபமாக காட்சி கொடுத்த இடம் மிக அற்புதமான இடம். சாதாரணமாகவே சிவபெருமான் எந்நாட்டவர்க்கும் இறைவன், அதுவும் குறிப்பாக தென்னாட்டவருக்கு சிவனே கதி இல்லையா? அப்போ நமக்கு பாடல் பெற்ற ஸ்தலங்கள் எல்லாமே மிகவும் சிறப்பானது. சைவ குரவர்கள் 2 பேரால் பாடல் பெற்ற ஸ்தலம் மட்டும் இல்லாமல் 12 ஜோதிர்லிங்கத்தில் இமயமலையில் இருக்கக்கூடிய மிக அற்புதமான ஜோதிர்லிங்கம் தான் கேதார்நாத் ஜோதிர்லிங்கம்.